வீட்டு வாசலில் உறங்கிக் கொண்டு இருந்த போதை ஆசாமி. இரு மகள்களுடன் தவித்த தாய். 1 மணி நேரமாக உயிரை கையில் பிடித்துக்கொண்டு தவித்த பெண்களின் செல்போன் வீடியோ வைரல். கோவையின் மையப்பகுதியான நியூ சித்தாபுதூர் ஐயப்பன் கோவில் அருகே இரு மகள்களுடன் வசித்து வரும் பெண்ணின் வீட்டு வாசலிலேயே அடையாளம் தெரியாத போதை ஆசாமி ஒருவன் அசுரத்தனமாக உறங்கி கிடந்த சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவலர் வந்து அந்த ஆசாமியை எழுப்பி அனுப்பிய செல்போன் வீடியோ வைரல். கோவையின் குடியிருப்பு உள்கட்டமைப்பிற்குள் பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ள இந்த விபரீத சம்பவம் ஒட்டுமொத்த பொதுமக்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை நியூ சித்தாபுதூர் ஐயப்பன் கோவில் அருகே உள்ள குடியிருப்பில் சிவசங்கரி என்ற பெண்மணி தனது 2 இளம் மகள்களுடன் வசித்து வருகிறார். இவர்கள் வழக்கம் போல வேலைகளுக்கு சென்றுவிட்டு இரவு 7:30 மணியளவில் வீட்டிற்கு திரும்பியுள்ளனர். சிவசங்கரி தனது மகள்களுடன் வீட்டின் காம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றபொழுது அவர்களது வீட்டின் பிரதான கதவின் முன்பாக முற்றிலும் அடையாளம் தெரியாத போதை ஆசாமி ஒருவர் அசைவற்று போதையில் சுருண்டு உறங்கி கிடப்பதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர். போதை ஆசாமியை திடீரென எழுப்பினால் எங்கே ஏதேனும் அசம்பாவிதங்கள் அல்லது அத்துமீறல்கள் நடந்துவிடுமோ என்ற பயத்தில் அந்த 3 பெண்களும் இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வீட்டின் உள்கட்டமைப்பிற்குள் நுழைய முடியாமல் வெளியிலேயே உயிரை கையில் பிடித்துக்கொண்டு தவித்து உள்ளனர். தங்களை காப்பாற்றிக் கொள்ள போராடிய அந்த பெண்கள் உடனடியாக தமிழக காவல்துறையின் அவசர உதவி எண்ணான 100க்கு அடுக்கடுக்காக பலமுறை அழைத்துள்ளனர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த பக்கம் இருந்து எந்தவித பதிலும் வரவில்லை. இதனைத் தொடர்ந்து அவர்கள் வேறு வழியின்றி முதலமைச்சரின் தனிப்பிரிவு அவசர உதவி எண்ணிற்கு தொடர்பு கொண்ட பொழுது அங்கிருந்த அதிகாரிகள் நீங்களே அந்த ஆசாமியின் முகத்தில் தண்ணீரை ஊற்றி எழுப்பி பாருங்கள் என அலாதி பொறுப்பற்ற அறிவுரையை வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான பிரத்யேக பாதுகாப்பு உதவி எண்ணான 181 எண்ணிற்கு தகவல் தெரிவித்ததும் அங்கு இருந்தும் எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. பெண்களின் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து இறுதியாக காட்டூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அறிந்து அங்கு வந்த காட்டூர் காவல் நிலைய காவலர் ஒருவர் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த போதை ஆசாமியை தட்டி எழுப்பிய காவலர் அவரிடம் விசாரணை நடத்தினார். ஆனால் அசுர போதையில் இருந்த அந்த ஆசாமியால் ஒழுங்காக நிற்கக்கூட முடியாமல் தள்ளாடியபடி வீட்டின் மதில் சுவரை பிடித்துக் கொண்டு நின்றான். அவனிடம் பெயர் விவரங்களை கேட்டபொழுது தனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்றும் வீடு எங்கு உள்ளது என கேட்டதற்கு பக்கத்தில் உள்ள பாலகிருஷ்ணா ரோடு என்றும் உளறி உள்ளான். இதையடுத்து அந்த போதை ஆசாமியை அங்கிருந்து மெதுவாக நடந்து செல்லுமாறு காவலர் எச்சரித்து வழி அனுப்பி வைத்தார். அங்கு இருந்த ஒருவர் இந்த பரபரப்பு நாடகத்தையும் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது.